வணக்கம். தமிழ் ரிலாக்ஸ் சேனலுக்காக சேகர். நடிகர் அஜித் 1990ஆம் ஆண்டு என் வீடு என் கணவர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். பிறகு 3 வருடங்கள் வாய்ப்பில்லாமல் இருந்து சில ஆண்டுகள் கழித்து அமராவதி படத்தில் நடித்தார். பிறகு பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே என தொடர்ச்சியாக மிகப்பெரிய தோல்வி படங்களாக கொடுத்து வந்தார். பிறகு 1996ஆம் ஆண்டு டைரக்டர் அகத்தியன் இயக்கத்தில் வான்மதி என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் இவர் தீவிர ரஜினி ரசிகனாக நடித்து இருந்தார். அந்த படத்தில் ஒரு சீனில் அஜித்தும் அவரது நண்பர்களும் ஒரு சுவற்றில் ரஜினி பட போஸ்டரை ஒட்டிவிட்டு செல்வார்கள். அப்போது சில ரவுடிகள் வந்து அந்த போஸ்டரை கிழிப்பார்கள். உடனே அஜித் வந்து அந்த ரவுடிகளிடம், ஏன் என் தலைவர் போஸ்டரை கிழிக்கிறாய் என கேட்பார். அதற்கு அந்த ரவுடிகள், இவரெல்லாம் ஒரு தலைவர் ஆகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று ரவுடிகள் கிண்டலாக கேட்பார்கள். அதற்கு அஜித் அவர்கள், இதே இந்த இடத்தில் உன் தலைவர் போஸ்டர் இருந்து நான் கிழித்தால் என்ன செய்வாய் என்று கேட்பார். அதற்கு அந்த ரவுடிகள், வெட்டு குத்து விழுந்திருக்கும், ரத்த ஆறே ஓடி இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதற்கு அஜித், நீங்கள் என் தலைவரை போஸ்டரை கிழிச்சும் நாங்கள் எவ்வளவு அமைதியாக பொறுமையாக இருக்கோம் பாருங்கள். தொண்டர்களுக்கு வன்முறை கூடாது, அகிம்சையும் சத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்கிற தலைவர் ஐயா எங்கள் தலைவர். இதைவிட ஒருத்தர் தலைவராக வர என்னங்க தகுதி வேணும் என்று ரவுடிகளை பார்த்து கேட்பார். அதற்கு ரவுடிகள், மன்னிச்சுங்க தலைவா, மன்னிச்சுங்கப்பா, பண்ண பாவத்துக்கு நாங்களும் போஸ்டர் ஒட்டிட்டு போகிறோம் என்று ரவுடிகள் மன்னிப்பு கேட்பார்கள். இப்படி இந்த படத்தில் இந்த சீனில் நடித்திருந்த அஜித்தை பார்த்து தான் பல ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்து இந்த படத்தை பெரும் வெற்றி படமாக ஆக்கினார்கள் அன்று. அதிலிருந்து பல ரஜினி ரசிகர்கள் அஜித் படங்களையும் பார்க்க ஆரம்பித்தனர். பிறகு அவருக்கென்று ரசிகர்கள் பட்டாளம் அதிகரித்தது. ஆனால் இன்றோ இதையெல்லாம் மறந்துவிட்ட அஜித் மற்றும் அஜித் ரசிகர்கள் இன்று ரஜினிக்கு எதிராக நிற்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் ரஜினி அவர்களை பற்றி படுகேவலமாக பேசி வருகின்றனர். அவரது வயதையும் பாராமல். அஜித் ரசிகர்கள் ரஜினி அவர்களின் பேட்ட படத்தின் போஸ்டரையும் ரோகிணி திரையங்கள் கிடைத்தது இதே அஜித் ரசிகர்கள் தான். ஆனால் இன்று வரை அவரது ரசிகர்களை கண்டித்து ஒரு அறிக்கை கூட விடவில்லை அஜித் அவர்கள். என்ன செய்வது, காலம் மாறிவிட்டது, காட்சிகளும் மாறிவிட்டது, பேராசை யாரை விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, அது ரஜினி அவர்களின் மேல் உண்மையாய் பாசம் வைத்திருக்கும் கோடான கோடி ரசிகர்களின் அன்பு மட்டும் என்றும் மாறாது. இது 100% உண்மை. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.